ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். நம்மளோட சேனல்ல ஜோஹோல ரவுண்ட் 2ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும், அதாவது இந்த ஏப்ரல் மந்த் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவா போட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எல்லா கொஸ்டின்லயும் அவங்க வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்டாங்க, நம்ம வந்து எப்படியெல்லாம் சால்வ் பண்ணா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்மள கொண்டு போவாங்க, அவங்க கேட்ட அந்த எட்ஜ் கேஸஸ் என்ன, அண்ட் அவங்க நம்மள்ட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் அத நீங்க பார்த்திருந்தீங்கனாலும் ஓகே. இந்த வீடியோல எல்லா கொஸ்டினையும் நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, அத நீங்க வந்து கோட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஜோஹோல ரவுண்ட் 2 ரிலேட்டடா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் கண்டிப்பா பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். ஸோ கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே. அதாவது ஒரு அரேல நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுல செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் காலங்காலமா கேட்கறது தான். ஆனா இந்த வாட்டி ஜோஹோல இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்டா நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் கொடுத்தாங்க. லைக் இந்த மாதிரி இன்புட்டுக்கு நீங்க வந்து எந்த மாதிரி அவுட்புட் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோல அதோட சேர்த்து அவங்க நம்மள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் கோடிங் பண்ணா அவங்கள வந்து நம்ம ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா டிப்ஸையும் நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா அரேல வந்து எம்டி எலிமெண்ட்ஸ் எந்த எலிமெண்ட்ஸுமே இல்ல அப்படின்னா நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அரேல வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் இருந்துட்டா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒரு எலிமெண்ட் தான். அதனால நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அரேல எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு 5 5 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5 தான் ரிட்டர்ன் பண்ணணும் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்டா. இதுல வந்து ஒரு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் தான் இருக்கு. செகண்ட்ங்கிற லார்ஜஸ்ட் எலிமெண்டே இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ 2 எலிமெண்ட் மட்டும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கு 5 அண்ட் 5. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்கு லைக் 4 வந்து இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த 4 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி எட்ஜ் கேசஸும் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு கோடிங் பண்ண பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அவங்க கொஸ்டின்ல கேட்ட அரே வந்துட்டு இதுதான். இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் மூலமா சால்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறேன். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரைவேட்ல கிரியேட் பண்றேன். ஆக்சஸ் மாடிஃபையர்லாம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அண்ட் பிரைவேட்ல இப்போ ஸ்டாட்டிக்ல இன்டீஜர் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதை வந்து நான் இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் டைப்பா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் TLEMENT. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும், இங்கே டி. இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா அரேவை வந்து பாஸ் பண்ணணும். அரேவை பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளால பிரிண்ட் வந்து பண்ண முடியும். லைக் ஃபைண்ட் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து அரே வந்து கிரியேட் பண்ணோம்னா இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது அங்கே போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மேக்ஸிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேக்ஸுங்கிற வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இதுக்கு நான் வந்து இண்டிஜர் டாட் மின் வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அறைய ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா மேக்ஸிமமா அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதாவது இப்போ நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். இன்ட் நம் ஆஃப் அரே. ஸோ இப்போ வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம்ல அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த அரேல மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து 5 அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை, செகண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட் தேவையில்ல. ஸோ இந்த லூப்லயே நான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போறேன். லைக் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போறேன்.
அதுல நான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது செகண்ட் மேக்ஸிமம், அத வந்து நான் முன்னாடி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் இன்டிஜர் டாட் மின் வேல்யூ வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே கண்டிஷன், அதாவது மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரியே செகண்ட் மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம் வந்து போட்டு, ஒருவேளை நம்ம வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் மேக்ஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 4 வந்து இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து 4ன்னு வந்திருக்கும். 4ன்னு வந்துருமா? இப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்து ஃபார் லூப்ல போயிரும். அண்ட் அகைன் வந்து மேக்ஸ வந்து 5ன்னு ஆக்கும். ஏன்னா இப்போ 4 மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 4ஆ இருக்கும். 4 வந்து லெஸ் தென் ஆர் 5 பார்க்கும். அப்பனா நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அகைன் வந்து ஃபார் லூப்ல போகும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 3 வருது. இப்போ 3 வரும்போது மேக்ஸிமம் ஏற்கனவே 5ல இருக்கும். இப்போ 5 வந்து லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். அப்பலாம் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல இப்போ நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து என்னவாகும்னா லைக் 3ங்கிறது அசைன் ஆகும். ஆனா நமக்கு தேவை இந்த 4ங்கிறது தான் நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட்டா வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்ப நம்ம ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை அசைன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸிமமை நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமமா மாற்றிடணும். ஸோ செகண்ட் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ். லைக் உங்களுக்கு திருப்பி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 4ங்கிறத பார்ப்போம். 4 வந்து மேக்ஸிமம் வந்து 4ஆக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு அண்ட் தென் அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து போகும். இப்போ அடுத்த எலமெண்ட் வந்து 5. ஸோ இப்போ 5ன்னு வரும்போது ஏற்கனவே மேக்ஸ் வந்துட்டு 4ஆ இருக்குமா? 4 வந்து லெஸ் தென் 5 கரெக்டா? கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனோன்னு இப்போ முன்னாடி இருக்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ 4ங்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ வந்து செகண்ட் மேக்ஸில் ஸ்டோர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 இருந்து இங்கே வந்து 5 இருந்தா நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இந்த 6ங்கிற அந்த இது வரும்போது 6ங்கிற அந்த எலமெண்ட் வரும்போது நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து 4ன்னு இருக்கும். இப்போ 6 வந்து மேக்ஸிமமா அசைன் ஆகும்போது அடுத்து நம்மளோட 5 இருக்கும். இப்போ 5 தான் வந்து செகண்ட் மேக்ஸிமம். அதனால எல்சிஎஃப்ல செகண்ட் மேக்ஸிமம்ல அந்த வந்து 5 வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த செகண்ட் மேக்ஸிமமை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கேஸுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வந்துரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து 5ன்னு வந்துருச்சு. பட் அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நான் இதை வந்து அரே ஆஃப் 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து அடுத்தடுத்த கண்டிஷனில் இந்த மாதிரி அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே போகலாம். நான் இதுக்காக தான் என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட லைக் நீங்கள் இதை வந்து ஃபங்க்ஷனாக கொடுங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்கள் கோடை பார்க்கும்போது அவங்க ஏதாவது இன்புட் கொடுக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு நீங்கள் அரே ஆஃப் 3ன்னு சொல்லி இன்னொன்று இன்புட் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடலாம் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிட்டு. அண்ட் இப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒருவேளை எம்டி எலமெண்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இந்த கண்டிஷன் நம்ம எழுதவே இல்லை. ஸோ இந்த மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் இதெல்லாம் இன்சியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இஃப் வந்து போட்டிருக்கணும். லைக் அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு 0வாவோ அப்படி இல்லைன்னா அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு 1ஆவோ இருந்தா அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் -1 வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை அரேல ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, அரேல எலமெண்ட்டே இல்லைன்னா நமக்கு வந்து -1 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் அரேல வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா லைக் 5 5 5 இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 5 தான் அவுட்புட்ல வரணும். ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. இப்போ நமக்கு ஈக்குவலா எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டா வந்துருது. இப்போ 2வது கண்டிஷனையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ 3rd கண்டிஷன் வந்து பார்க்கணும். லைக் நம்மளுக்கு வந்து
2 5 1 4 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட் வந்து நமக்கு 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வராது, 5ங்கிறது வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா இந்த கோட்ல நமக்கு 5ங்கிறத மேக்ஸ் வேல்யூ வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு அடுத்த 5 வரும்போது இந்த இதை பார்க்கும், 5 இஸ் லெஸ் தென் 5வா கிடையாது. அதனால நமக்கு வந்து இஃப் எல்ஸுக்கு போகும். இப்போ வந்து ஏற்கனவே செகண்ட் மேக்ஸிமம்ல நமக்கு வந்து இன்டிஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ இன்டிஜர் டாட் மின் வேல்யூவோட இந்த 5 வந்து கம்பேர் பண்ணும். அப்பெல்லாம் ஆப்வியஸ்லி அது வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால 5ங்கிறது ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து 5 வந்து அவுட்புட் வந்துச்சு. எஸ், இதே ப்ராப்ளம் தான் எனக்கும் சிமிலர் தான் வந்துச்சு. இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்போ வந்து ஒரு நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லையோ, லைக் இதுல வந்து நான் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டேன். எப்போ ஒரு நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு மேக்ஸா இருக்கோ, அதாவது இப்போ 5 வந்து இங்க வருதா, 5 வந்து மேக்ஸிமம்ல ஸ்டோர் ஆயிரும். அகைன் அனதர் 5 வந்து வரும்போது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து அண்ட்னால ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் உள்ள வரணும். இப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிரும். ஆனா இந்த நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்னா இப்போ இந்த 5 5 4 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த 5 வந்து ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ அது வந்து நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடக்கூடாது. ஸோ இதனால இந்த கண்டிஷன் கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கடைசி கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஆனா நமக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கண்டிஷன் அந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து இங்க வந்து ஃபால்ஸ் ஆகுது. அதாவது நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வரல. அது ஏன் வரல அப்படின்னா எல்லாமே 5 இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம்ல 5 வந்து போட்டிருப்போம். அண்ட் நமக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து செகண்ட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஆனா இந்த கண்டிஷன்ல எல்லாமே வந்து 5 5 5ன்னு இருக்கும். நமக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னன்னா நமக்கு 5 ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா நம்ம போட்டிருக்க கண்டிஷன்ல இந்த மாதிரி அதே நம்பர் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா செகண்ட் மேக்ஸ்ல இன்டிஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபாலோப்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன். அதாவது செகண்ட் மேக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் மின் வேல்யூவா இருந்தா அந்த கேஸ்ல நான் வந்து ரிட்டன் மேக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ரிட்டன் மேக்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 5 5 5 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸ்ல எந்த எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்காது. அதாவது இன்டிஜர் டாட் மின் வேல்யூ நம்ம அந்த அசைன் பண்ண வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல எனக்கு வந்து மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோட் வந்து அவங்க கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரன் ஆச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் செக் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு அரே வந்து கொடுத்து அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. லைக் இப்போ -1 -2 -3 அதுக்கப்புறம் 10 10 இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. நம்ம கோட்ல நம்ம ஆல்ரெடி வந்து என்ன போட்டிருக்கோம்னா மேக்ஸிமமையும் செகண்ட் மேக்ஸிமமையும் இன்டிஜர் டாட் மின் வேல்யூ அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேசஸில் இந்த கோட் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லைக் -1ங்கிறது தான் இதில் செகண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் -1ங்கிறது தான் செகண்ட் மேக்ஸிமம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துச்சு. அண்ட் அவங்க இன்னொன்னையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஒருவேளை -1 -1 -1 சொல்லிட்டு 3 எலமெண்ட் இருந்தா லைக் அரே 6ல வந்து நான் அதை போட்டேன். -1 -1 -1 சொல்லிட்டு 3 எலமெண்ட்டும் சேமா இருந்தா -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். இது வந்து சிமிலர் டு இந்த கண்டிஷன் தான். இதுலயே வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் 5 5 5ன்னு இருந்தா வந்து நமக்கு வந்து 5 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரியே இதுவும் வந்து எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் இன்னும் என்னைய வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதாவது நான் வந்து இத ஆர்டர் ஆஃப் எண்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு வந்து என்னோட கோட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க வந்து என்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் கொஸ்டின வந்து சேஞ்ச் பண்றேன். லைக் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பருக்கு பதிலா எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து குடு அப்படின்னு சொன்னேன்னா, இந்த புரோகிராம நீ வந்து எப்படி மாடிஃபை பண்ணுவ? லைக் உன்னோட புரோகிராம் வந்து நீ பண்ணியிருக்கிறது ஃபுல்லி கரெக்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்க்கு பண்ணியிருக்க. ஆனா இந்த புரோகிராம் வந்து ஃப்ளெக்சிபிளா இல்லைல. தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நம்மளால இத வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல. அப்போ இந்த புரோகிராம நீ வந்து என்ன பண்ணா ஃப்ளெக்சிபிளா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
அதுக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து ஆன்சர் தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம போட்ட லாஜிக் எல்லாமே செகண்ட் மேக்ஸிமம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மாரி தான் இருக்கு. ஸோ, அவங்க வந்து நம்மள ஒரு கோட வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இப்போ ஒரு வேள கே அப்படின்னு சொல்லிட்டு, கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நீ வந்து கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த கோட் வந்து ரன் ஆகாது. ஸோ, இந்த கொஸ்டின் அவங்க கேட்கும்போது எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லாம, நான் வந்து அதுக்கு ஒரு மேனேஜபிள் ஒரு ஆன்சர் வந்து புரொவைட் பண்ணேன். லைக் இந்த அரேவ நான் வந்து சார்ட் பண்ணிருவேன். ஸோ, சார்ட் பண்ணிட்டா அதோட லாஸ்ட்ல இருந்து நீங்க எந்த மேக்ஸிமம் கேட்டாலும் லாஸ்ட்ல இருந்து எனக்கு மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னா அரேல லென்த் மைனஸ் 2 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா அரே ஆஃப் லென்த் மைனஸ் 3 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ணேன். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ போட்டிருக்க லாஜிக் வந்து ஆர்டர் ஆஃப் n ரன் ஆகும். ஆனா இந்த மாதிரி நீ சார்ட் பண்ணி பண்ணினா ஆர்டர் ஆஃப் n லாக் n மாறிடும். ஸோ உன்னோட அப்ரோச்சோட அதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நீ வந்து ஆ பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டின நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நீ வந்து அடுத்த கொஸ்டின வந்து சால்வ் பண்ணலாம். நீ வந்து கரெக்ட்டா எல்லா கண்டிஷனையும் பண்ணிட்ட. அதே மாரி ஆர்டர் ஆஃப் என்லயும் நாங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ட்லயும் நீ வந்து முடிச்சுட்ட. நீ வந்து அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணுன்னு சொல்ட்டாங்க. பட் இதுக்கு ஆன்சர் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த அவங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோவ பார்த்த எல்லாருக்குமே வந்து அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்து அவங்க ஜோஹோ நடக்கும்போது, சேம் கொஸ்டின் ஒருவேள வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ நான் வந்து கண்டிப்பா அந்த கமாண்ட வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அது வந்து ரீச் ஆகும். புரோகிராம் 2 தான் பார்க்க போறோம். இந்த புரோகிராம்ல அவங்க குடுத்திருக்க கொஸ்டின் என்னன்னா, ஸ்ட்ரிங் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து நமக்கு குடுத்துருவாங்க. அத வந்து நம்ம பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போறோம். ஆ எஸ் ஆமாங்க. இது ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின். அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். இதுதான் அவங்க வந்து புரோகிராம் 2ல வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் போக போக இன்னும் ஒரு 5 புரோகிராம் இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் மீடியம் டூ ஹையர் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆ இப்ப இதுலயும் அவங்க வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. ஒன் மோர் திங் பிஃபோர் கோயிங் டூ தி கண்டிஷன். இந்த புரோகிராமோட எண்ட்ல வந்து நான் புரோகிராம் 3 உடைய கொஸ்டின் வந்து டிஸ்ப்ளே பண்றேன். சோ தட் நீங்க வந்து இன்னைக்கே இந்த புரோகிராம் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, புரோகிராம் 3யையும் உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் நாளைக்குரிய வீடியோல அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்றேன். சோ தட் நீங்க அத பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஆ அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்குள்ள இப்ப போலாம். என்ன அப்டின்னா நம்ம வந்து கேஸ் சென்சிட்டிவ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேப்ஸ் ஏ இருக்கு. அடுத்தது ஒரு ஸ்மால் ஏ இருக்கு அப்டின்னா, இது வந்து ஆக்சுவலா பாலிண்ட்ரோம் கிடையாது. நம்ம வந்து கேஸ் சென்சிட்டிவ் மட்டும் பார்த்தா. ஆனா அவங்க குடுத்திருக்க கண்டிஷன் என்ன அப்டின்னா, இக்னோர் கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனால நம்ம இதுக்கு வந்து ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். லைக் நம்ம வந்து அது கேப்பிட்டலா, ஸ்மாலான்னு சொல்லிட்டுலாம் செக் பண்ண தேவையில்ல. ஏ, ஏ 2ம் வந்துட்டு பாலிண்ட்ரோமா இருக்கு. ஸோ இத வந்து ட்ரூங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். அண்ட் அடுத்த கண்டிஷன் என்ன அப்டின்னா, இக்னோர் ஆல் நான் ஆல்பாபெட்டிக் கேரக்டர். அதாவது இப்ப இந்த ஸ்ட்ரிங்ல அவங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அட்ங்கிறது இருக்கு. கடைசில நமக்கு வந்து ஹாஸ் இருக்கு. ஸோ இது 2ம் வந்துட்டு பாலிண்ட்ரோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இந்த கண்டிஷன் படி இது வந்து பாலிண்ட்ரோம். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபுல்லாவே ஏ, பி, சி, பி, ஏ இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம். அண்ட் 3வது கண்டிஷன் என்ன அப்டின்னா, ஸ்பேஸஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு 2 ஸ்பேஸ் வந்து இருக்கு. பார்த்தா நம்மளுக்கு கடைசில அந்த ஸ்பேஸ் வந்து கிடையாது. ஆ ஆனாலும் இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் தான். இதுக்கும் நம்ம ட்ரூங்கிறத தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க குடுத்திருந்த அந்த 3 கண்டிஷன். அண்ட் இத எப்படி சால்வ் பண்ணலாம்? அதோட அப்ரோச் என்னன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். லைக் நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து இதுதான்னு வச்சுக்குவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 பாயிண்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். லெஃப்ட் பாயிண்டர் ஒண்ணு, ரைட் பாயிண்டர் ஒண்ணு. லெஃப்ட்ங்கிறது ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் ரைட்ங்கிறது ஸ்ட்ரிங்கோடைய லாஸ்ட் கேரக்டர வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒயில் லூப் வந்து ரன் பண்ணணும். ஒயில் லூப் வந்துட்டு லெஃப்ட் வந்து எப்ப ரைட்டோட லெஸ் தெனா இருக்கோ, அதுவரைக்கும் இதோட ஒயில் லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து லெஃப்ட்டோட கேரக்டர் அண்ட் ரைட்டோட கேரக்டர் வந்து சேமா இருக்கு. ஸோ 2மே சேமா இருக்கிறதுனால, நம்ம வந்து லெஃப்ட்ட வந்து பிளஸ் பிளஸ் பண்ணணும். அண்ட் தென் ரைட்ட வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிடணும். ஸோ இப்படி வந்து நமக்கு வந்திருக்கும். அண்ட் அகைன் இத வந்து நம்ம செக் பண்ணணும். லைக் லெஃப்ட்டோட கேரக்டர் அண்ட் ரைட்டோட கேரக்டர் 2மே இந்த கேஸ்ல சேமா இருக்கு. ஸோ லெஃப்ட்ட வந்து நம்ம பிளஸ் பிளஸ் பண்றோம் அண்ட் ரைட்ட வந்து நம்ம மைனஸ் மைனஸ் பண்றோம். இந்த கேஸ்ல 2மே நமக்கு வந்து
சிங்கிறத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட லெஃப்ட்டும், ரைட்டும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஆனா நம்மளோட ஒயில் லூப் கண்டிஷன் என்ன? லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்னா வரைக்கும் தான் அது வந்து ரன் ஆகணும். இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஃபார் லூப்லருந்து வெளிய வந்து ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ ஒருவேளை இங்க பி கேரக்டர் பதிலா டி வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த கேஸ்ல நமக்கு வந்து கேரக்டரோட லெஃப்ட்டும், கேரக்டர்ல இருக்கிற ரைட்டும் வந்து சேம் கிடையாது. ஸோ அப்பவே நம்ம வந்துட்டு ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிட்டு புரோகிராம எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவுல எத்தன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து அது 2ம் வந்து அ சேமா இல்ல அப்படின்னா, அந்த இடத்திலேயே நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து பண்ணிடலாம். இப்போ அவங்க குடுத்திருக்க கண்டிஷன் படி பார்த்தோம்னா, நம்மளோட ரைட் சைட்ல வந்து நான் ஆல்பாபெட்டிக் கேரக்டர் வந்தா, அத நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேரக்டர் போயிரணும். லை ரைட்ட வந்து மைனஸ் மைனஸ் பண்ணி பிங்கிற அந்த கேரக்டர வந்து நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நமக்கு வந்து லெஃப்ட்ல ஒரு நான் ஆல்பாபெட்டிக் கேரக்டர் இருந்தாலும், லெஃப்ட்ட வந்து நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணிறணும். அண்ட் இப்ப நம்ம இத கோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன லாஜிக் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுல வந்து நான் ஒரு பாலிண்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க குடுத்த ஸ்ட்ரிங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ இப்போ நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இத வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதி அத வந்து ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆ சோ தட் உங்களோட கோடிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாவும் இன்னும் சொல்லப்போனா அது வந்து ஒரு ரீயூசபிலிட்டியாவும் இருக்கும். அண்ட் உங்கள எவாலுவேட் பண்ண வரவங்க லைக் நீங்க இப்ப ஜோவோல 2ண்ட் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க உங்களோட கோட் வந்து ரீயூசபிலிட்டியா இருக்கிறத பார்த்தாங்கன்னா, அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆக நெறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க எழுதி பழகிக்கோங்க. அண்ட் இதுல நான் ஸ்ட்ரிங்க வந்து பாஸ் பண்றேன். இத வந்து நம்ம பிரைவேட்ல எழுதிக்கலாம். எதனால பூலியன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண போறோம். ஸோ பூலியன் டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் டைப்பா போட்டிருக்கேன். ஸோ தட் இது வந்து பூலியன் வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த ஸ்ட்ரிங்க வந்து இங்க வாங்கணும். இப்போ நம்மளோட லாஜிக் படி நம்ம வந்து ஒரு லெஃப்ட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். லைக் 0 அப்டின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். ரைட்ங்கிறது என்னன்னா ஸ்ட்ரிங்கோட லென்த்தோட -1 ஏன்னா நம்ம வந்து அதோட கேரக்டர் தான் நமக்கு தேவை. சோ அத வந்து -1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு வைல் லூப் வந்து போடப் போறோம். வைல் லூப் எதுக்காக இங்க வந்து நான் யூஸ் பண்றேன்? ஏன் ப்ரோ நீங்க வந்து ஃபார் லூப்பே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் வரலாம். நமக்கு எப்போ ஒரு ஸ்டேட் வந்து அதாவது ஒரு லூப் வந்து எங்க முடியும்னு தெரியாத இடத்துல நம்ம வந்து வைல் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்க ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்கோட லென்த் -1 வரைக்கும் நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணி அதோட கேரக்டர் எடுக்க போறோம் அப்டின்னா, அந்த கேஸ்ல நீங்க வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல பாதி தூரம் தான் டிராவல்ஸ் பண்ண போறோம். ஏன்னா லெஃப்ட் வந்து பிளஸ் பிளஸ் பண்ணுவோம். அண்ட் ரைட்ட வந்து மைனஸ் மைனஸ் பண்ணுவோம். சோ எங்க வந்து அந்த நம்மளோட அந்த டிராவல்ஸ அந்த ரூட் வந்து எங்க முடியும்னு சொல்லிட்டு தெரியாது. சோ தட் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ரீவியஸ் டேஸ்ல கோட் பண்ணும்போது எனக்கு இருந்த டவுட் உங்களுக்கும் இருந்தா இப்ப கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இத வந்து நம்மளோட லாஜிக் படி லெஃப்ட் வந்து ரைட்டோட சின்னதா இருக்கிற வரைக்கும் இந்த கோட் வந்து ரன் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நாட் ஈக்குவல் டூவா இருந்தா நமக்கு வந்து ஃபால்ஸ்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதோட கண்டிஷன் என்ன அப்டின்னா, எஸ்டிஆர் கேரட் லெஃப்ட் இது வந்து எப்போ நாட் ஈக்குவல் டூ எஸ்டிஆர் டாட் கேரட் ரைட்டா இருக்கோ, அப்பயே இத வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து போட்டுறலாம். ஓகேவா? ஏன்னா நாட் ஈக்குவல் டூவா இருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து போட்டுறலாம். அப்படி ஒருவேள 2 கேரக்டர் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து லெஃப்ட்ட பிளஸ் பிளஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் ரைட்ட வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிடலாம். ஆ ஸோ இது எல்லாம் முடிஞ்சுட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ வந்து ஆகும். எந்த கேரக்டரும் நமக்கு வந்து நாட் ஈக்குவல் டூவா இல்லாம எல்லா கேரக்டரும் நமக்கு ஈக்குவல் டூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு வேலிட் பாலினோமான்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா, எஸ் நம்ம குடுத்திருக்க இன்புட் வந்து வேலிட் பாலினோம் தான். ஸோ தட் இதுக்கு வந்து ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆயிருச்சு. அண்ட் நீங்க வந்து எப்பயுமே இத செக் பண்ணும்போது 2, 3 கண்டிஷன்ஸ் குடுத்து அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு, ஆ அதுக்கப்புறம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து டீன்னு குடுத்தனால எனக்கு வந்து இது வந்து ஃபால்ஸ்ங்கிறது வந்துருச்சு. அண்ட் இப்ப அவங்க குடுத்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். லைக் அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல ஆ ஏன்னு இருந்தாலும் நமக்கு வந்து ட்ரூங்கிறத தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆ லைக் நான் இத வந்து எஸ்டிஆர்2ங்கிறதுல வச்சுக்கிறேன். ஏ. நான் வந்து இதுக்காக தான் ஒரு ஃபங்ஷன்ல வந்து குடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம நெறையா டெஸ்ட் கேஸ் வந்து
இந்த ஃபங்ஷன்ல இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா, இது 2ம் வேற வேற கேரக்டர்னால. ஆனா, அவங்க குடுத்திருக்க கண்டிஷன் படி நமக்கு வந்து கேஸ ஃபுல்லா இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ, நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத பாஸ் பண்ணும்போதே டூ லோயர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன கால் பண்ணி பாஸ் பண்ணிருவோம். ஓகேவா? இப்படி நம்ம பண்றனால நமக்கு வந்து எல்லாமே லோயர் கேஸா தான் போப்போது. ஸோ தட் நமக்கு வந்து ட்ரூங்கிறது வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கண்டிஷன் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து நான் ஆல்பாபெடிக் கேரக்டரா இருந்தா அத வந்து இக்னோர் பண்ணிடணும். ஆம் இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ரிங் 3ங்கிறத எடுத்துக்கிறேன். இதுல ஒரு நான் ஆல்பாபெடிக் கேரக்டர் லைக் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கடுத்து ஒரு ஸ்டார் போடுறேன் நடுவுல. அதுக்கப்புறம் ஹாஷ் போடுறேன். இத வந்து நம்ம இப்போ கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு எந்த லாஜிக் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆ இப்போ ஒரு வேள நான் ஆல்பாபெடிக்கா இருந்தா, ஒண்ணு லெஃப்ட்ல இருந்தா லெஃப்ட்ட வந்து பிளஸ் பிளஸ் பண்ணிறணும். ரைட் சைட்ல இருந்தா ரைட்ட வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிறணும். ஸோ இதுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து நாட் ஈக்குவல் டூவா இருக்கான்னு செக் பண்றதுக்கு முன்னாடி, நமக்கு வந்து வந்த கேரக்டர், அதாவது இப்ப லெஃப்ட்ல வர கேரக்டர் வந்து இஸ் நாட் ஆல்பாபெடிக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஜாவால ஒரு ஃபங்ஷன் இருக்கு. என்னன்னா கேரக்டர் டாட் இஸ் ஆல்பாபெடிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்மளோட அந்த கேரக்டர் வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆல்பாபெடிக்கா இல்லையான்னு சொல்லிக் குடுக்கும். இப்போ இந்த கேரக்டர் வந்து நாட் ஈக்குவல் டூ அதாவது ஆல்பாபெடிக்கா இல்ல அப்படின்னா, லெஃப்ட்ட வந்து நம்ம பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஸோ இதே மாரியே நமக்கு வந்து ரைட் சைட்லயும் இத வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு வேள அது வந்து நான் ஆல்பாபெடிக்கா இருந்தா, ரைட்ல வந்து மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ, இத நான் வந்து எல்ஸ் இஃப்ல போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 3 கண்டிஷன்ஸும் வந்து ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் அவங்க இன்னொரு கண்டிஷன் வந்து குடுத்திருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 ஸ்பேஸ் வந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏபிஏன்னு சொல்லிட்டு ஒரு வேலிட் பாலிண்ட்ரோம் வந்து குடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஸ்பேஸ் வந்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலயும் நமக்கு வந்து இது ட்ரூங்கிறது தான் வரணும். அண்ட் இதுக்குரிய லாஜிக் வந்து சேம். நம்ம வந்து ஆல்பாபெடிக்கா இருந்தா மட்டும் தான் இத வந்து செக் பண்றோம். ஒருவேள நான் ஆல்பாபெடிக்கா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துலயே நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிடுறோம். ஸோ ஸ்பேஸுங்கிறது ஒரு நான் ஆல்பாபெடிக் கேரக்டர் தான். அ அதனால இந்த கேஸ்லயும் இது வந்து கரெக்ட்டான ஒரு அவுட்புட் வந்து நமக்கு குடுத்துரும். இந்த கொஸ்டின் என்ன அப்டின்னா, ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் 0 டூ n டிஸ்டிங்க்ட் நம்பர். அதாவது நமக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்திருப்பாங்க. அந்த அரேல 0லருந்து n வரைக்கும் சம் நம்பர்ஸ் இருக்கும். அதுல நமக்கு வந்து எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கோ, அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அவங்க வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் குடுத்திருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த அரே வந்துட்டு 0 டூ n வரைக்கும் தான் இருக்கும். லைக் 0லருந்து ஆரம்பிக்கணும் அண்ட் n வரைக்கும் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, எந்த எலிமெண்ட்டுமே வந்து ரிப்பீட் ஆகாது. லைக் டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதுதான் அவங்க வந்து டிஸ்டிங்க்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங் இருக்கும். லைக் 0லருந்து n வரைக்கும் ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாம இருக்காது. கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க குடுத்திருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுனேன்னா, இன்னுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா புரிஞ்சிரும். லைக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். 301ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. இதுல நம்மளோட மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான். ஏன்னா இது வந்து 0லருந்து 3. 3ங்கிறது தான் இந்த இடத்துல n. ஸோ 0லருந்து 3ங்கிற வரைக்கும் இருக்கு. அதுலருந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து 2. ஸோ இந்த 2வ வந்து நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணணும். சிமிலர்லி இப்ப நமக்கு வந்து ஒரு வேள 1, 2, 3, 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க நினைக்கலாம் லைக் 0லருந்து 3 வரைக்கும் இருக்கு. எல்லா நம்பருமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இல்ல. நம்மளோட அவுட்புட் வந்து 4ங்கிற ரிட்டர்ன் ஆகும். ஏன் 4ங்கிற ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா, 0லருந்து n வரைக்கும் ஒரு அரேல இருக்கும். கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த என்னங்கிறது 4. அதாவது 0லருந்து 4 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அதுல அந்த 4 தான் நமக்கு வந்து மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்ம வந்து 4 வந்து பிரிண்ட் பண்றோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்ப நமக்கு 1 அண்ட் 2 மட்டும் தான் இருக்கு. லைக் 0வே இல்ல அப்டின்னா, நமக்கு வந்து 0லருந்து 2 வரைக்கும் இந்த அரே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 0 தான் நம்மளோட மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்மளோட அவுட்புட்ல வந்து 0வ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். நெறைய பேருக்கு இந்த இன்புட் சொல்லும்போதே உங்களுக்கு தோணியிருக்கும். லைக் இத நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம்னா, அதுலருந்து நம்ம ஈஸியா மிஸ்ஸிங் எலிமெண்ட் எதுவோ அத வந்து கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆனா இத வந்து ஆர்டர் ஆஃப் 1ல பண்ணணும். இப்ப நம்ம சார்ட்டிங் எடுத்துட்டோம் அப்டின்னா, அது வந்து நம்ம மெர்ஜ் சார்ட், இல்ல குயிக் சார்ட், இல்ல டிஃபால்ட் சார்ட்டிங் அல்காரிதமே யூஸ் பண்ணாலும், அது வந்து ஆர்டர் ஆஃப் n log n ஆயிரும். ஸோ இத நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும்.
ஸோ அதனுடைய அப்ரோச் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படிலாம் கோட் பண்ணா அவங்கள ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் நம்மளோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 301 வந்து நம்மளோட இன்புட்டா எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து 2ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, 0, 1, 2, 3 இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவல் நம்பரா இருந்திருக்கணும். ஆனா அவங்க குடுத்தது வந்து 2வ மிஸ் பண்ணிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது 2யுமே வந்து ஆட் பண்ணி பார்க்க போறோம். லைக் இதனுடைய டோட்டல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு குடுத்திருக்க இன்புட்டோட டோட்டல் வந்து 4 அண்ட் நம்ம வந்து இதுதான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து வச்சிருக்கோம்ல, அதனுடைய இன்புட் வந்து 6. அத 2யும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ஆன்ஸர் வந்து கிடைச்சிரும். அண்ட் இந்த லாஜிக் வந்து எந்த இன்புட் கேட்டாலும் அவங்க குடுத்திருக்க கண்டிஷன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ இத எப்படி நம்ம வந்து லாஜிக்க கோடா மாத்துறதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து டோட்டல்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலே நம்மளோட அந்த அவுட்புட் வந்து வந்துருது. அண்ட் இன்புட்டோடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு அரேவ ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி அதோட நம்பர்ஸ ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு வந்து வந்துரும். ஆனா இந்த ஆக்சுவல் நம்பர் நம்ம வந்து இதுதான் வரணும்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அதுக்குரிய டோட்டல் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போறோம். லைக் நம்ம வந்து யார இதுக்கு ஹெல்ப்க்கு கூப்பிட போறோம் அப்படின்னா, சார்ல்ஸ் ஃப்ரெய்ரிஸ் காக்ஸ். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து இன்புட் இருக்கு. அதனுடைய லென்த் வந்து தெரியும். லைக் அரே டாட் லென்த்ன்னு போட்டா அதனுடைய இன்புட் வந்து அதனுடைய லென்த் வந்து தெரிஞ்சிரும். அத வச்சு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லைக் சம் ஆஃப் ஆல் தி இன்டிஜர் ஃப்ரம் 1 டூ n. அதாவது நம்ம ஒரு காலத்துல பிரைமரி லெவல் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா. அதாவது 1ல இருந்து nங்கிற அந்த நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n இன்டூ n பிளஸ் 1/2. ஸோ இந்த ஃபார்முலாவ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர் 0, 1, 2, 3 அதனுடைய அ டோட்டல் சம் வந்து நமக்கு கிடைச்சிரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் லைக் 1, 2, 3 அப்போ 3ய வந்து nல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இப்ப 6ங்கிறது கிடைச்சிருச்சு. அண்ட் தென் நம்மளோட அந்த இன்புட்ட ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா, நமக்கு வந்து 4 கிடைச்சிரும். ஸோ அதையும் இந்த 6யும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது, நம்மளோட அவுட்புட் 2ங்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஜிக். இத நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நான் வந்து ஒரு ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க குடுத்த இன்புட் வந்து இதுதான். நம்மளோட லாஜிக்க இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி எப்பயுமே நீங்க கோட் பண்ணா ஒரு ஃபங்ஷன்ல எழுதுங்க. அது வந்து உங்களோட கோட வந்து ரீயூசபிலிட்டிய ரொம்பவே இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். அண்ட் உங்க கோட வந்து ஜோகோ டீம்ஸ் வெரிஃபை பண்ண வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்மளோட வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா, நான் இத எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய டேட்டா டைப் வந்து இன்ட்ங்கிறத குடுக்குறோம். ஏன்னா, நம்மளோட அந்த இன்டிஜர் நம்பர் தான் நமக்கு வந்து எது மிஸ்ஸிங்கோ அத வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இன்ட் வந்து நான் குடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். அண்ட் இதுல நம்மளோட அந்த அரேவ வந்து பாஸ் பண்ண போறோம். இன்ட் அரேங்கிற பேர் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த லென்த்த வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அரேனுடைய லென்த். அண்ட் தென் நம்ம வந்து அந்த சார்ல்ஸ் ஃப்ரைரிஸோட ஃபார்முலா இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து டோட்டல்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, லென்த் இன்டூ லென்த் பிளஸ் 1/2. ஸோ இதுல நமக்கு டோட்டல் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அரேவ டிராவல்ஸ் பண்ணி அதனுடைய டோட்டல் எடுத்து, இந்த டோட்டல வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். அரேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பர்ல வந்துரும். அத வந்து இப்போ நம்ம இதுல இருக்கிற எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணி, அந்த டோட்டலோட மைனஸ் பண்றது ஒண்ணு தான். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க அந்த டோட்டல இந்த நம்பரோட மைனஸ் பண்றது ஒண்ணு தான். இல்லையா? எல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 130 இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 4ங்கிறது வரும். இத வந்து நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்றதுக்கு பதிலா, இருக்கிற டோட்டல்ல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2ம் ஒண்ணு தானே. ஸோ நான் வந்து டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டூ நம்ங்கிறத போட்டுக்கிறேன். அதாவது டோட்டல் ஈக்குவல் டூ டோட்டல் மைனஸ் நம். இப்ப நம்மளோட அந்த டோட்டல வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து நம்ம அத சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன்ல பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அரேவ வந்து பாஸ் பண்ணிரும். இப்ப நம்ம இத ரன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த 2ங்கிற அந்த அவுட்புட் வந்துருச்சு. அண்ட்
இதுல அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கேட்டாங்களோ, அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். லைக் நமக்கு வந்து இப்போ ஒரு எலிமெண்ட்டும் இல்ல. அதாவது அரேல வந்து எம்ப்டி எலிமெண்ட்டா இருக்கு அப்டின்னா, நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சுருக்கோம் இல்லையா? அது வந்து 0வா இருந்துச்சுன்னா, 0வே முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிருவோம். எதனால டோட்டல் தனியா கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் ஃபார் லூப்குள்ள போயிட்டு அது வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு பதிலா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுடைய அந்த லென்த் வந்து ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, அங்கேயே வந்து நம்ம ரிட்டர்ன் 0 வந்து போட்டுருவோம். ஏன்னா, அரே வந்து எம்ப்டி எலிமெண்ட்டா இருந்தா, அதுல மிஸ்ஸிங் எலிமெண்ட்டே 0 தான். 0 தான் இல்லாம இருக்கு. ஸோ, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெய்ட்டா அதோடைய ரிட்டர்ன் வந்து 0ன்னு சொல்லி குடுத்துரலாம். ஸோ, இந்த கேஸ்ல நமக்கு வந்து அவுட்புட் கரெக்ட்டா வந்துருச்சு. அண்ட் அடுத்த அரேல நான் என்ன குடுக்கப் போறேன் அப்டின்னா, 0வே இல்லாத ஒரு நம்பர் வந்து குடுக்கப் போறேன். லைக் 1, 2 வந்து நான் குடுக்குறேன். அத இந்த ஃபங்ஷன்ல நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ இத ரன் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு வந்து 0ங்கிறது அவுட்புட்டா வரணும். ஸோ, நம்மளுக்கு இந்த கேஸ்ல 0ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. அண்ட் இந்த மாரி நீங்க நெறைய இன்புட் வந்து குடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாஜிக் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். அண்ட் இத நான் உங்கள்ட்ட காமிக்கும்போது, அவங்க வந்து இத பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அண்ட் நீங்க வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்லாம் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ட சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து என்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்டின்னா, இப்போ உங்களோட கோட் வந்து ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் ஆர்டர் ஆஃப் nலயும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா, ஒரு டெஸ்ட் கேஸ் நான் இப்போ குடுத்தேன் அப்டின்னா, உங்களோட கோட் வந்து அது ஃபால்ஸ் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க. லைக் ஒரு பர்ட்டிகுலர் டெஸ்ட் கேஸ்க்கு உங்க கோட் வந்து ஃபெயில் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு என்ட்ட சொன்னாங்க. நான் வந்து நெறைய திங்க் பண்ணி பார்த்தேன் அண்ட் ஒருவேளை இந்த இன்டிஜர்லாம் லாங்ல இருந்தா நம்ம இன்ட்ல தானே இந்த டோட்டல வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாங்ல இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல எரர் வரும். ஸோ நான் வந்து சொன்னேன், டேட்டாவ வந்து நான் ஃபுல்லாவே லாங்ல போட்டேன்னா எரர் வராது சார் அப்டின்னு சொல்லிட்டு. ஆம் எஸ் நீங்க சொன்னது கரெக்ட்டான பதில் தான். ஆனா நீங்க வந்து லாங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட சொன்னேன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னு சொல்லி என்ட்ட கேட்டாங்க. லைக் நான் அதுக்கு வந்து திங்க் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்க வந்து அடுத்த கோடிங் போலான்னு சொல்ட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டின் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன கொஸ்டின்னா, லாங்குங்கிற இன்புட் வந்து குடுப்பாங்க. நம்ம வந்து லாங்குங்கிற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் எரரே இல்லாம நமக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அண்ட் இதுக்கு இன்னும் எனக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் எனக்கும் அது வந்து தெரிய வரும். இந்த புரோகிராம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் குடுத்திருப்பாங்க. அதுல உள்ள கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங்கா இருக்கோ, அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த புரோகிராம். அண்ட் இதுக்கும் ஜோவோல வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் குடுத்திருப்பாங்க. அதுல எல்லா கேரக்டருமே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆவது ரிப்பீட் ஆகி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்க்கு -1ங்கிறத குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கோடிட்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இதுல எல்லா கேரக்டருமே வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அடுத்த கண்டிஷன் என்ன அப்டின்னா, நம்ம வந்து இப்போ கேஸ் சென்சிட்டிவையும் கம்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கோடிட்ல சிங்கிறது கேப்பிட்டல் லெட்டரா இருக்கு. அண்ட் தென் அடுத்த கோடிட்ல சிங்கிறது ஸ்மால் லெட்டரா இருக்கு. ஸோ இதுல நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்ன அப்டின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சியும், அந்த ஸ்மால் சியும் இது 2ல நமக்கு அந்த கேப்பிட்டல் சிய தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா, உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர். சோ தட் நம்ம அந்த கேப்பிட்டல் சிய ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சோ இதுதான் அந்த கண்டிஷன் நம்பர் 2 அண்ட் கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல சிம்பிள்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலும் அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க என்ன ஆஸ்கி வேல்யூ இருக்கிற ஒரு கேரக்டர் குடுத்தாலும், லைக் நம்பர்ஸா இருக்கலாம், இல்லன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸா இருக்கலாம், இல்லன்னா லோயர் கேஸ், அப்பர் கேஸ் எத குடுத்தாலும், அது வந்து ஆஸ்கி வேல்யூ உள்ளதா இருந்தா, நம்ம வந்து அத வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பொதுவா என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா கேரக்டரும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. இப்ப நம்மளோட எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, கோடிட் அட்ன்னு போட்டிருப்போம். ஸ்டார் சிம்பல் போட்டு திருப்பி கோடிட் அட். இதுல நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்னன்னா, அந்த ஸ்டார்ங்கிறது தான். சோ நம்ம வந்து ஸ்டார வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ இதுதான் அந்த 3 கண்டிஷன். அண்ட் இத நம்ம ஆர்டர் ஆஃப் nல பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1ங்கிறது இருக்கணும். சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லாஜிக்கா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங் வந்து ஏ, பி, சி, டி, சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு கேரக்டர் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கவுண்ட்ங்கிற ஒரு அரேவ வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். அந்த கவுண்ட்ங்கிற அரேவ இனிஷியலைஸ் பண்ணி, இப்ப நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்க வந்து டிராவல்ஸ் பண்ணணும். டிராவல்ஸ் பண்ணிட்டு,
அதனுடைய ASCII வேல்யூல இருக்கிற நம்பர்ல நம்ம வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட ஸ்ட்ரிங்ல ஏங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். சோ ஏங்கிறதோட ASCII வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97. சோ கவுண்ட்ல அந்த 97ல நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி இப்ப அடுத்தது நம்ம பிங்கிறத பார்க்குறோம். பிங்கிற கேரக்டரோட ASCII வேல்யூ வந்து 98. சோ அதுல நம்ம வந்து 1 வந்து இன்கிரீஸ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் நமக்கு திருப்பி ஏங்கிறது வருது. அது வந்து இப்ப 2ங்கிறது மாறுது. அண்ட் தென் அகைன் நமக்கு பிங்கிறது வருது. அது வந்து 2ங்கிறது மாறுது. இப்படி நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணி முடிச்சு, கடைசில நம்மளோட அந்த கவுண்ட்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னா, கவுண்ட்னுடைய சைஸ். ஏன்னா கவுண்ட் வந்து ஒரு அரே. அதுக்கு நமக்கு வந்து ஒரு சைஸ் டிஃபால்ட் சைஸ் வந்து குடுக்கணும் இல்லையா? ஏன்னா அப்பதான் நம்மளோட அந்த அரேவே வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். சோ கவுண்டோட அந்த சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 256. எதனால 256 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட அந்த கேரக்டர் வந்து எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் 256 தான் அதனுடைய மேக்ஸிமம் கேரக்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த லோயர் கேஸ், அப்பர் கேஸ் இல்ல டிஜிட்ஸ் இல்ல ஒயிட் ஸ்பேஸ் இல்லைன்னா வந்து அதனுடைய ஃபெசல் கேரக்டர் இந்த மாதிரி நீங்க எத எடுத்தாலும் அது வந்து 256 தான் டோட்டலாவே இருக்கும். நான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ரைட் சைட்லயும் குடுத்திருக்கேன். சோ அத நீங்க பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சோ இதனால தான் நம்மளோட அந்த அரேவ வந்து 256 சைஸ் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம வந்து எல்லாமே டிராவல்ஸ் பண்ணி முடிச்சுட்டோம். எல்லாமே அந்த கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கவுண்ட் அரேவ வந்து வரிசையா டிராவல்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அகைன் நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்க வந்து ஒன் பை ஒன்னா டிராவல்ஸ் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து கவுண்ட் அரேல என்ன வேல்யூ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஏங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏனுடைய ஆக்டிவ் வேல்யூ வந்து 97. சோ 97 நம்ம கவுண்ட் அரேல பார்க்கணும். சோ அதனுடைய வேல்யூ என்னன்னா 2. இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு கேரக்டரா நம்ம வந்து செக் பண்ணிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து டிங்கிறது வரும்போது, டி உடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 100. இப்ப 100ல என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கு. சோ எப்ப நம்மளோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கோ, அதனுடைய கேரக்டர நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் அதுதான் நம்மளோட ஆன்ஸரும் கூட. சோ இதுதான் நம்ம லாஜிக் அண்ட் இத வந்து நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். சோ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க குடுத்த ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏபிசி, ஏபிசின்னு இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஏபிசிடி, ஏபிடின்னு மட்டும் போட்டுக்கிறேன். சிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளோட லாஜிக்க இப்ப வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க வந்து ஃபங்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபங்ஷன் யூஸ் பண்ணா தான் உங்களோட கோட் வந்து ரீயூசபிலிட்டியா இருக்கும். அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து வேற வேற இன்புட் வந்து குடுத்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோவோ டீம்ஸும் இத வந்து நோட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஃபங்ஷன்ல எழுதியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஃபங்ஷன்ல வந்து ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அதுல நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்க வந்து பாஸ் பண்ண போறோம். அண்ட் இத வந்து நான் ஒரு பிரைவேட் கிளாஸ்ல வந்து எழுதுறேன். அண்ட் இத வந்து நம்ம ஸ்டாட்டிக்ன்னு வச்சுக்கலாம் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் தென் இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, நம்மளோட அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ இதுக்கு வந்து நான் கேரக்டர்ங்கிறத ரிட்டர்ன் டைப்பா குடுத்துக்கிறேன். அண்ட் தென் அந்த ஃபங்ஷனோட நேம் பிளஸ் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்க வந்து இன்புட்டா இங்க வந்து வாங்கணும். சோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து எந்த கேரக்டருமே இல்ல அப்டின்னா, நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரே ஒரு கேரக்டர் இருந்தாலும் நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகும். சோ நம்ம ஸ்ட்ரிங் உடைய லென்த்த கண்டுபிடிச்சு, அது வந்து லெஸ் தென் 1ஆ இருந்தா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ஆ இருந்தா, நம்ம வந்து அப்பவே -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிருவோம். இது வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் மாதிரி. லென்த்த வந்து டிக்ளேர் பண்றோம். அண்ட் தென் அதுல ஸ்ட்ரிங் உடைய லென்த்த வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்ப நம்மளோட அந்த லென்த் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் -1ங்கிறத குடுத்துறணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ நம்ம கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்றனால நமக்கு வந்து -1ங்கிறத ரிட்டர்ன் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து ரிட்டர்ன் நல்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணிருவோம். அண்ட் இத வந்து நம்ம மெயின்ல வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்பதான் நம்ம வந்து நம்மளோட அந்த கவுண்ட் அரேய வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். சோ கவுண்ட் ஈக்குவல் டூ நியூ இன்ட் அதனுடைய சைஸ் வந்து நம்ம 256ன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்திருந்தோம். சோ அத வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு கேரக்டரா டிராவல்ஸ் பண்ணி, அதனுடைய ஆஸ்கி வேல்யூல நமக்கு அந்த கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண போறோம். சோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு ஃபார் லூப் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் i ஈக்குவல் டூ 0, i இஸ் லெஸ் தென் அந்த ஸ்ட்ரிங்னுடைய லென்த். அத வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ லென்த்த வந்து போட்டுட்டு ஐய வந்து பிளஸ் பிளஸ் பண்ணணும். ஒவ்வொரு கேரக்டரா நம்ம அந்த கவுண்ட்ல வந்து இன்கிரிமென்ட் பண்ண போறோம். சோ நம்ம கவுண்ட்ல அந்த str.caret அந்த i அந்த இடத்துல போயிட்டு
நம்மளோட அந்த கவுண்ட் அரேயோடைய வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் ஃபுல்லாவே நமக்கு வந்து நடக்க போகுது. அண்ட் இப்போ வந்து அகைன் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கையே டிராவல்ஸ் பண்ணி அந்த கவுண்டோட வேல்யூ வந்து எப்ப நமக்கு 1ங்கிறது இருக்கோ, அப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்ப திருப்பி வந்து ஃபார் i ஈக்குவல் டூ 0ன்னு போட்டு i இஸ் லெஸ் தென் லென்த்தா இருந்தா i வந்து பிளஸ் பிளஸ் போட்டுட்டு இப்ப நம்ம ஒவ்வொரு கேரக்டரா திருப்பி எடுத்து அதை வந்து கவுண்ட்ங்கிறதுல கவுண்டோடைய வேல்யூல நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்டோடைய அந்த கேரட் அந்த ஐ அதனுடைய வேல்யூ வந்து எப்போ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம வந்து ரிட்டர்ன் அந்த கேரக்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ str டாட் கேரட் அந்த ஐ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எப்போ வந்து நமக்கு எந்த கேரக்டருமே இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்ல இப்போ கோடிட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்புட் பார்த்தோம்ல, அதுல எல்லா கேரக்டருமே வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது அது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் நல்லுங்கிறத கொடுத்துடணும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த ப்ரோக்ராம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அந்த இன்புட்டுக்கு சிங்கிறது கரெக்டான அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் இப்போ நமக்கு வந்து சிங்கிறதுல அதில் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இதில் நமக்கு நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி அவங்க கேட்ட கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து இன்புட்டை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2ன்னு வச்சுக்கலாம். அவங்க கேட்ட மாதிரி நமக்கு ஆஸ்கி வேல்யூஸ்க்கெல்லாம் இது வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 2% அண்ட் $2 அண்ட் ஒரு அட்டு வந்து கொடுத்துக்கிட்டேன்னா நமக்கு வந்து அட்டுங்கிறது ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இது வந்து எல்லா ஆஸ்கி வேல்யூஸ்க்கும் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கான இன்புட். இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் 2வை வந்து பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து அட்டுங்கிறது அவுட்புட்ல வரணும். நம்ம நினைச்ச மாதிரி அட்டுங்கிறது அவுட்புட்ல வந்துருச்சு. அண்ட் இதையும் நம்ம வந்து 2 அட்டு வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த அவுட்புட்ல வந்து நல்லுங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ நல்லுங்கிறது இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் வேற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த கேசஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அந்த மாதிரிலாம் அதையும் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு கேபிட்டல் ஏ அண்ட் ஒரு ஸ்மால் ஏ வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து நான் str3 வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் ஏ வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேபிட்டல் ஏ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் அந்த கொஸ்டின் என்ன, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். இந்த கொஸ்டின் வந்து கூகுள், அமேசான் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து இப்போ ஜோஹோலையும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மீடியம் டு ஹார்ட் லெவல் கொஸ்டின் தான். அண்ட் இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து என்ன அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும், என்ன மாதிரி இன்புட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டா நம்ம கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம வந்து எது வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கோ, அதாவது ஒரு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அதுல வந்து ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுதான் பேசிக்கா இந்த கொஸ்டின். அதாவது இப்போ நமக்கு வந்து ஏபிசி, ஏபிசிடி, ஏஇ அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இதுல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிஏன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதுலயுமே நமக்கு வந்து லாங்கஸ்டாவும் இருக்கணும் அந்த சப்ஸ்ட்ரிங், இதே நேரத்துல நமக்கு வந்து அதுல ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு லாங்கஸ்டான ஒரு சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவே இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏபிசிடி ஏன்னு இருக்குன்னா ஸ்மால் கேஸ் லோயர் கேஸோடைய ஏவும் அண்ட் அப்பர் கேஸோட ஏவும் தனித்தனியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய கவுண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம 5ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும் இந்த கேஸில். ஓகேவா? இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், நம்பர்னு சொல்லிட்டு ஆஸ்கி வேல்யூஸ்ல என்னென்ன கேரக்டர் வந்து இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஏபிசிடி அட்டுன்னு ஒன்று இருக்கு அண்ட் ஏனுங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா 6ங்கிறத இந்த கேஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் வந்துட்டு நிறைய வாட்டி ஃப்ரீக்வெண்டா பெரிய பெரிய கம்பெனி இன்க்ளூடிங் ஜோஹோல ஃப்ரீக்வெண்டா கேட்குற ஒரு கொஸ்டின் தான்.
அண்ட் இந்த கொஸ்டினை உங்களுக்கு சால்வ் பண்ணுற அப்ரோச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் விண்டோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் எப்படி நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரு கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இதனுடைய லாஜிக்கை வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த லிங்க்டின்லையும் அண்ட் கமெண்ட்லையும் வந்து எப்படி லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக அதை நீங்கள் கோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட அந்த கோடிங் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் வந்து ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ஏபி சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் லாஸ்ட் சீன் என்னன்னா, நம்ம வந்து கவுண்டரை யூஸ்வலாக கிரியேட் பண்ணுவோம். கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் சீன்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் இந்த லாஸ்ட் சீனுக்கு நம்ம வந்து 256ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் இன்ஸ்லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். எதனால 256 அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்லைடு கூட கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக இந்த 256ங்கிறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும்ல, இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கதே ஆஸ்கி வேல்யூஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஆஸ்கி வேல்யூஸ் இன் த சென்ஸ் லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது. அண்ட் அதனுடைய எல்லா வேல்யூவும் வந்து இந்த 256ல வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த 256 வச்சிருக்க காரணம். அண்ட் இது கூடவே நம்ம வந்து ஸ்டார்ட்டுங்கிற அந்த வேல்யூ வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மேக்ஸிமம் லென்த்துங்கிற அந்த வேல்யூவையும் நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் லென்த்தை தான் நம்ம வந்து ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அதுதானே, மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் சீனில் நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருப்போம்ல, அது வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணோன்னே எல்லாமே வந்து 0ங்கிற அந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 0லேருந்து 255 அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே நமக்கு வந்து 0ன்னு அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரை ரீட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பேன். ஸ்டெப்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணுவோம்ல, ஃபார் i = 0, i is less than அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் i++. இதை தான் நான் வந்து ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கேரட் CAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா, நமக்கு வந்து கரண்ட்டாக இருக்கிற கேரக்டரை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளோட அந்த முதல் கேரக்டர் வந்து ஏ. ஸோ அதை வந்து நம்ம இந்த கேர்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். அதை வந்து நம்ம கோட்ல எப்படி பண்ணுவோம்? str.caret iங்கிறத வச்சு நம்ம இன்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கேர் புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து லாஸ்ட் சீன்ல இருந்து எடுக்கிறேன். இப்போ ஏங்கிறது தான் இப்போ நம்ம கிடைச்சிருக்க கேரக்டர். அண்ட் அதனுடைய வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ஏவோடைய ஆஸ்கி வேல்யூ. ஏவோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஏன்னா இது வந்து லோயர் கேஸ், அது வந்து 97 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வேல்யூ வந்து 0. ஸோ அதை வந்து நான் இங்கே எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். அண்ட் ஸ்டார்ட் நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருப்போம்ல, முன்னாடியே ஸ்டார்ட் = 0ன்னு சொல்லிட்டு இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ ஸ்டார்ட் இருக்கு. இப்போ தான் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு வந்திருக்க கேரக்டர் அதனுடைய வேல்யூ, அதாவது ஏனுடைய கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஸோ அதையும் 0 இஸ் கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்டார்ட்டும் 0 தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட அந்த லாஸ்ட் சீன் கேர் இருக்குல்ல, அதில் 1 வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். அதாவது 1ங்கிறது என்னன்னா i+1. நம்ம ஸ்டெப்பை தானே அந்த ஐயா வச்சிருக்கோம். ஸோ i+1 தான் இந்த 1. ஓகேவா? நார்மலா என்ன இங்க பண்றோம் அப்படின்னா, இந்த ஏங்கிற கேரக்டர்னுடைய பொசிஷன் இண்டெக்ஸ் வந்து ஏவோடைய இண்டெக்ஸ் வந்து 0. ஆனா அந்த ஏவோட கேரக்டரோட பொசிஷனை நம்ம வந்து இந்த லாஸ்ட் சீன்ல ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுட்டே வர போறோம்.
நார்மலா இது வந்து ஒரு நோட் புக் மாதிரி. ஏங்கிற அந்த கேரக்டர் எப்ப நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். இத நம்ம போக போக எல்லா ஐட்ரேஷனும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிரும். அண்ட் இப்ப நம்மளோட அந்த விண்டோ சைஸ் வந்து ஏவா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஏங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்திருக்கோம். ஸோ ஏவா இருக்கு. இதனுடைய லென்த்த எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்ட் தெரியுமா? அண்ட் நம்மளுடைய எண்ட் அதாவது ஐயோட வேல்யூ வந்து ஸ்டார்ட்லயே தான் நிக்குது. ஸோ I+1ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ I+1 மைனஸ் இந்த ஸ்டார்ட். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I+1 மைனஸ் ஸ்டார்ட். இது வந்து நம்மளோட மேக்ஸ் லென்த்தோட மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா, அங்க இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்மளோட மேக்ஸ் லென்த் வந்து ப்ரீவியஸா நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்? 0ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா? இப்ப அந்த 0வையும் இப்ப நம்ம கால்குலேட் பண்ண அந்த இதையும் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 0, நமக்கு 1ன்னு வரும். ஸோ நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்ல 1ங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வந்து நடக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் அடுத்தடுத்த ஐட்ரேஷன் சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். ஸோ இத வந்து கண்டிப்பா கத்துக்கோங்க. நெறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிங்கிற அந்த கேரக்டர் எடுப்போம். இது வந்து ஐயோட செகண்ட் ஐட்ரேஷன். அதாவது ஸ்டெப் 1ன்னு சொல்லிட்டு. i = 1ன்னு இருக்கும். ஸோ i = 1ன்னா ஸ்ட்ரிங்ல அந்த கேரட் ஐ அத வந்து நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எப்பயும் போல பியோட லாஸ்ட் சீன் வந்து பார்க்க போறோம். பிய வந்து முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கோமா? அதாவது இந்த ஸ்ட்ரிங்ல பி வந்து முன்னாடி எங்கேயாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். அது வந்து ஆப்வியஸ்லி அது இருக்காது. ஸோ தட் 0ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துரும். இதனுடைய வேல்யூ தான் இங்க வந்து வரப்போகுது. அதாவது பியோட ஆஸ்கி வேல்யூ வந்து 98. அதனுடைய அந்த வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு வந்துரும். அண்ட் இப்பயுமே நமக்கு வந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 0வா தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு வந்து அத வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். அதாவது பியோட பொசிஷன வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். பியோட பொசிஷன் என்ன? 2. அத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்? I+1 போட்டோம்னா அந்த 2ங்கிறது வந்துரும். ஸோ 2ங்கிறத இங்க ஸ்டோர் பண்ணிருவோம். நம்ம வந்து அடுத்த ஐட்ரேஷன் பார்க்கும்போது, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளோட விண்டோ சைஸ் வந்து 2 இருக்கு. ஏன்னா ஏ, பி வந்து 2மே வந்து ஒரு நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாரி I+1. I+1ன்னா ஒண்ணுமே இல்ல. அதனுடைய பொசிஷன். பொசிஷன் வந்து என்னது? பியோட பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன். அண்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூ நமக்கு இப்ப 0வா தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 - 0ங்கிறது 2ன்னு வந்துரும். ஸோ நம்ம வந்து 1யும் 2வையும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் கிரேட்டர். ஸோ நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்ல 2ங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்தது என்னன்னா, அகைன் நமக்கு வந்து ஏங்கிறது வருது. ஓகேவா? இப்ப ஏங்கிறதோட லாஸ்ட் சீன் அதாவது முன்னாடி ஏ வந்து முன்னாடி எங்கேயாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனுடைய பொசிஷன் வந்து பார்க்குறோம். எஸ் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். இப்போ அந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ இன்னுமே 0வா தான் இருக்கு. நம்ம அத இன்னும் சேஞ்சே பண்ணல. இப்ப நம்ம பார்த்தோம்னா, இந்த கேரக்டரோட லாஸ்ட் சீன் வேல்யூ வந்து அதாவது இந்த கேரக்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1ங்கிறது அந்த இடத்துல வந்துரும். இப்போ இது வந்து கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ் இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிருக்கு. இப்படி ட்ரூவா ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டார்ட் வேல்யூவ இந்த கேரக்டர்னுடைய பொசிஷன்ல தூக்கி போட்டுர்றோம். அதாவது இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி எங்க வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கா? ஸோ அதுதான் நம்மளோட அந்த ஸ்டார்ட் வேல்யூ. அப்பன்னா நம்மளோட அந்த விண்டோ வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற விண்டோ வந்து ஸ்விங் ஆகுது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் கேரக்டர் வந்து இருக்கக்கூடாது நம்மளோட அந்த சப்ஸ்ட்ரிங்ல. ஸோ இங்க இருந்த அந்த விண்டோ வந்து இப்போ இங்க வந்துருச்சு. விண்டோங்கிறது என்னன்னா ஒரு பாயிண்டர நம்ம வந்து விண்டோன்னு சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் தான் நம்மளோட அந்த லெஃப்ட் அண்ட் அந்த I+1 அந்த ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்ல, அதுதான் நம்மளோட ரைட். ஸோ அத நீங்க வந்து குழப்பிக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து தள்ளி வந்துட்டோம். அதாவது ஸ்டார்ட்டிங்கிறதையே நம்ம வந்து 1ஆ வச்சுட்டோம். ஓகேவா? இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து பிய பார்க்குறோம். ஸோ பியோட லாஸ்ட் சீன் ஆல்ரெடி நமக்கு வந்து பி வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அது வந்து என்னன்னா நமக்கு 2. ஸோ இப்ப 2 அண்ட் நம்மளோட ஸ்டார்ட் வந்து ஏற்கனவே நம்ம அந்த பொசிஷன் போட்டனால 1ன்னு இருக்கும். ஸோ இப்பயுமே நமக்கு வந்து இதோட இது வந்து கிரேட்டர் தான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இடத்துல நமக்கு 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் ஸ்டார்ட்ட வந்து இப்ப பியினுடைய அந்த பொசிஷன் அதாவது பியோட அந்த லாஸ்ட் சீன் கேர் அத தூக்கி நம்ம ஸ்டார்ட்ல வந்து போடுறோம். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டூ 2ங்கிறது மாறிரும்.
அண்ட் எல்லாத்துலயும் நம்ம வந்து லாஸ்ட் சீன்ல அதனுடைய பொசிஷன அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல நான் ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ல அத சொல்ல மறந்துட்டேன். ஆ லைக் ஏ உடைய இப்ப கரண்ட்டா ஸ்டார்ட்ல எங்க இருக்கோ, அதாவது ஏ இப்ப வந்தது வந்து 3 பொசிஷன்ல வந்திருக்கு. ஸோ 3ங்கிறது நம்ம ஏல வந்து போட்டுப்போம். இப்ப நமக்கு பிங்கிறது எங்க இருக்கு அப்டின்னா 4த் பொசிஷன்ல இருக்கு. அண்ட் இப்ப நமக்கு இந்த பிங்கிறது அடுத்த இதுல நமக்கு வந்து 4ங்கிறது அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்மளோட அந்த விண்டோ சைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சேம் லாஜிக் தான். i+1 மைனஸ் ஸ்டார்ட். i+1ன்னா என்ன? இந்த இடத்துல i யோட வேல்யூ 3. ஸோ 3+1 வந்து 4ன்னு மாறிருக்கும். மைனஸ் ஸ்டார்ட். ஸ்டார்ட்டோட வேல்யூ என்ன? இப்ப அப்டேட்டட் வேல்யூ வந்து 2. ஸோ 2 இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்க வந்து 2ங்கிறது வரும். ஸோ 4+4 மைனஸ் 2 வந்து நமக்கு 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். 2, 2 2மே சேமா இருக்கிறனால அது வந்து மேக்ஸ் லென்த் வந்து பழைய லென்த்தோடயே இருக்கும். ஸோ 2ங்கிறது தான் இதனுடைய லென்த்தா இருக்கும். இப்ப நமக்கு அடுத்த கேரக்டர் வந்து ரீட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த கரண்ட் கேர்ல வந்து சிங்கிறது வந்துரும். சிய வந்து நம்ம அந்த சிங்கிற ப்ரீவியஸ் பொசிஷன் வந்து பார்க்குறோம். லாஸ்ட் சீன்ல வந்து ப்ரீவியஸா எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து 0வா இருக்கு. அண்ட் இப்ப நம்மளோட அந்த ஸ்டார்ட்டோடைய கண்டிஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த இது ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆனா நம்ம வந்து ஸ்டார்ட்ட எந்த எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரெய்ட்டா இந்த லாஸ்ட் சீனோடைய இப்ப இருக்கிற கேரக்டரோட பொசிஷன மட்டும் அப்டேட் பண்ணா போதும். ஸோ சியோட அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து 99. 99ல நமக்கு இந்த 5 வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்ப நம்மளோட அந்த விண்டோ சைஸ் பார்த்தோம் அப்டின்னா, 4+1 அதாவது இப்ப நம்மளோட அந்த ஸ்டெப் வந்து 4. ஸோ 4+1 வந்து 5 அண்ட் -2 எதனால 2ன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸா இந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து 5 - 2ங்கிறது 3. இந்த இடத்துலயும் ஒரு சின்ன தப்பு வந்து பண்ணியிருக்கேன். இங்க வந்து 2ங்கிறது வரும். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பழைய மேக்ஸிமம் லென்த் வந்து 2. ஸோ 2, 3ன்னு வரும். இப்ப இது 2ல எது வந்து மேக்ஸிமமா இருக்கோ, அத வந்து மேக்ஸிமம் லென்த்ல வந்து போட்டுறணும். அது வந்து 3. ஸோ இப்ப வந்து 3ங்கிறது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேரக்டர். இப்ப அடுத்த கேரக்டர் பார்க்குறோம் அண்ட் லாஸ்ட் சீன். அதாவது ப்ரீவியஸா இந்த டி வந்து எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸா இங்க டி வந்து இல்ல. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அண்ட் எப்பயும் போல நம்ம வந்து டி யோடைய அந்த பொசிஷன வந்து இந்த லாஸ்ட் சீன்ல நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய விண்டோ சைஸ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அஸ் ஆல்வேஸ் எப்பயும் போல இங்க வந்து 3ங்கிறது இருக்கும். நான் எல்லாமே வந்துட்டு மாத்தி மாத்தி போட்டிருக்கேன் போல. இங்க வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த் வந்து 3ங்கிறது இருக்கு. அண்ட் தென் 5 + 1 - 2 அதாவது 6 - 2 வந்து 4ன்னு வந்துரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 4ன்னு வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இப்ப நம்மளோட மேக்ஸிமம் லென்த் வந்து 4ஆ இருக்கு. இப்போ அடுத்து நமக்கு வந்து சிங்கிறது வந்துச்சு அப்டின்னா, இப்போ சி வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. சியோட ஆஸ்கி வேல்யூ என்ன? 99. அதனுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரூ ஆகி ஸ்டார்ட் வந்து 5க்கு வந்துரும். ஓகேவா? ஏன்னா இந்த சிக்கு அடுத்த பொசிஷன்ல அந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து வந்துரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட் வந்து இருக்கவே கூடாது. லைக் அந்த பர்ட்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு டூப்ளிகேட் இருந்தாலும் அதோட இந்த ஸ்டார்ட் வந்து நம்ம இன்கிரிமென்ட் பண்ணிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா அந்த ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் விண்டோவே தெரியல அப்படின்னாலும், இந்த ஐட்ரேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் போல நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த்த வந்து கால்குலேட் பண்றோம். ப்ரீவியஸா நமக்கு வந்து 4ன்னு இருக்கு. அண்ட் 6 + 1ங்கிறது 7, 7 - 5ங்கிறது 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு மாறப்போறது இல்ல. 4ங்கிறது தான். அண்ட் நம்மளோட இந்த கொஸ்டினோட அவுட்புட்டும் வந்து 4 தான். ஏன்னா ஏ-பி-சி-டி இதுதான் வந்து மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் வித் நோ ரிப்பீட்டிங் கேரக்டர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வீடியோவ திருப்பி 1 செகண்ட் இந்த லாஜிக் மட்டும் லைக் நான் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, அத 1 செகண்ட் நீங்க வந்து போடுங்க. அண்ட் நீங்க வந்து பேப்பர், பென் யூஸ் பண்ணி எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அப்ரோச் புரிஞ்சிரும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வாட்டி ஃப்ரீக்வென்ட்டா ரிப்பீட் ஆகுற கொஸ்டின். இது வந்து ஒரு மீடியம் டூ ஹார்ட் லெவல்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டி இத வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ரொம்பவே வந்து சிம்பிளா தான் இருக்கும். அண்ட் இந்த அப்ரோச்ச நீங்க வந்து எந்த சப்ஸ்ட்ரிங் கேட்டாலும் இந்த அப்ரோச்ச நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ரோச்ச பண்ற மூலமா ஒரே டிராவல்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஆர்டர் ஆஃப் nங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட. அண்ட் நெறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கலாம். லைக் இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய கமாண்ட்ஸையும் நான் வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த பர்ட்டிகுலர் அந்த கவுண்ட் அரேலாம் யூஸ் பண்ணும்போது நெறைய பேருக்கு தெரியல. ஸோ இதனுடைய ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் 1 தான். எதனால ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றதே வந்து 256 தான்.
நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு இனிஷியலைஸ் வந்து பண்ணிடுறோம். நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருந்தாலும் இதனுடைய அந்த லென்த் வந்து இதனுடைய அந்த சைஸ் வந்து இந்த அரேயோட சைஸ் வந்து 256 தான் இருக்க போகுது. நம்ம ஸ்ட்ரிங்ல இப்ப 1000 கேரக்டர் இருக்கு. அப்படி இல்லன்னா இன்னுமே பெருசா ஒரு 2000, 3000 எத்தன கேரக்டர் இருந்தாலும், நம்மளோட அந்த லாஸ்ட் சீன்னு சொல்லிட்டு அந்த அரே இருக்கிறது 256ஆ தான் இருக்கும். அது வந்து குடுக்குற ஸ்ட்ரிங்க பொறுத்து நமக்கு வந்து மாறப்போறதில்ல. ஸோ, இந்த இடத்துல இது வந்து ஆர்டர் ஆஃப் 256ன்னு வரும். நம்ம எப்பயுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்ல ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட்ட ரிமூவ் பண்ணிருவோம். ஸோ, நம்மளோட அந்த கோஎஃபிஷியன்ட்ட ரிமூவ் பண்றதுனால ஆர்டர் ஆஃப் 1ங்கிற அந்த ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டில இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n. அது வந்து ஒரே ஒரு டிராவல்ஸ் தான் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் nல நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ட்ட நெறைய பேர் வந்து என்ன மெசேஜ் பண்ணீங்கன்னா, லைக் லாஜிக்கலா திங்க் பண்ண வருது. பட் எப்படி நான் வந்து கோடிங்கா அத கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க லாஜிக் கேட்டுட்டீங்கல்ல, இதோட இந்த வீடியோவ பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களா கோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் அண்ட் பேப்பர்ல நீங்க வந்து சூடோ கோடா எழுதினாலும் சரி, இல்ல ஸ்ட்ரெய்ட்டா நீங்க வந்து ஆன்லைன் எடிட்டர் இல்லைன்னா நீங்க வச்சிருக்க ஐடியில அத கோட் பண்ணி பார்த்தாலும் சரி. நீங்களா வந்து லாஜிக்க மட்டும் பார்த்துட்டு கோட் பண்ண ஆரம்பிங்க. லைக் உங்களுக்கே வந்து எப்படி இத கோட் பண்ணா அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே கத்துக்குவீங்க. சரி ஓகே. இந்த லாஜிக்க நம்ம வந்து இப்ப கோட் பண்ணி எப்பயும் போல வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் லாங்கஸ்ட் நான் ரிப்பீட்டிங் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்ப நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரிங்கே வந்து இன்புட்டா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தோம்? ஏபி, ஏபிசிடி அண்ட் சி. இப்ப நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி நம்ம வந்து இத ஒரு ஃபங்ஷன்ல பாஸ் பண்ணி, அதுல வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து இதுல பிரிண்ட் பண்ண போறோம். எதனால நம்ம வந்து ஃபங்ஷன் யூஸ் பண்றோம்னா, உங்களோட கோட் வந்து அப்பதான் ரீயூசபிலிட்டியா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல பிராக்டிஸும் கூட. ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்ஷன் எழுதி பழகிக்கோங்க. இதுல நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்க வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஃபங்ஷன நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே. இதுல நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, இன்ட்ங்கிற அந்த டேட்டா டைப் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். எதனாலன்னா, நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் லென்த்த தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ, இப்ப நம்ம வந்து லாஜிக்ல பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். 0ன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்த வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்குவோம். அதுவும் 0ன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப நம்மளோட அந்த லாஸ்ட் சீன் சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்ல. அதாவது ப்ரீவியஸ் கேரக்டர்னுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும். லைக் நோட் புக் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அரே வந்து யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் சீன் இப்போ இதுல நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த 256ன்னு சொல்லிட்டு அத நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எதனால 256ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரிங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரா டிராவல்ஸ் பண்ண போறோம். அதாவது ஃபார் I = 0 அதாவது அந்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி நம்ம லாஜிக்ல பார்த்திருப்போம். அது வந்து லெஸ் தென் str.length இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். அண்ட் I++. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த கண்டிஷன் அதாவது லாஸ்ட் சீன்ல நம்ம அந்த கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து பார்க்க போறோம். அது வந்து ஸ்டார்ட்டோட கிரேட்டர் தென் இருந்தா, ஸ்டார்ட்ட வந்து அந்த பொசிஷன வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதாவது லாஸ்ட் சீனுடைய அந்த கேரக்டர் அதனுடைய வேல்யூ வந்து இங்க வந்துரும். கேரக்டர் நம்ம வந்து இன்னும் இனிஷியலைஸே பண்ணல பார்த்தீங்களா? ஆ நம்ம வந்து இந்த இஃப்க்கு முன்னாடியே வந்து கேர் வந்து என்னவா வச்சுக்கலாம்? கரண்ட் கேர்ன்னு வச்சுக்கலாம். லைக் கரண்ட்டா அதனுடைய கேரக்டர். ஸோ அதுல வந்து நம்ம ஸ்ட்ரிங்னுடைய கேரட் அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர்லேருந்து வரிசையா டிராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகுது. அண்ட் இங்க வந்து நம்ம அந்த கேரக்டர வந்து பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் சீன்ல அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ அது வந்து கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டார்ட்ங்கிறதுல அத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருவோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் அந்த லாஸ்ட் சீன் அந்த கேரக்டர்னுடைய வேல்யூவ வந்து இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கோ அத வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் சீன் ஆஃப் கரண்ட் கேரக்டர் அதுல இப்போ I+1 வந்து நம்ம போடணும். ஏன் I+1ன்னா ஐங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் பொசிஷன வந்து நம்ம வந்து அதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ I+1 அதனுடைய பொசிஷன் வந்து கிடைச்சிரும்.
இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட அந்த மேக்ஸ் லின்ன வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது ஆ எது 2ல எது வந்து மேக்ஸிமமா இருக்கோ, அத தூக்கி நம்ம மேக்ஸ் லென்த்ல போடப் போறோம். ஆ ப்ரீவியஸா இருக்கிற மேக்ஸ் லென்த் தான் இப்ப நம்மளோட அந்த கண்டுபிடிச்சிருக்கிறது. அதாவது எண்ட் எண்ட்னா என்னது இந்த இடத்துல? ஐங்கிறது தான் நம்மளோட அந்த எண்ட். ஓகேவா? அப்ப i+1 மைனஸ் அதனுடைய ஸ்டார்ட். ஓகேவா? இந்த பொசிஷன் அதுக்கப்புறம் அது முன்னாடி இருக்கிற ஸ்டார்ட்டோட வேல்யூ. இது 2யும் நம்ம மைனஸ் பண்ணி மேக்ஸ் லென்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்க போது. அண்ட் இவ்வளோதான் நம்மளோட அந்த கோடிங்கே. லாஜிக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கோட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம வந்து நம்மளோட அந்த மேக்ஸ் லென்ன வந்து இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ரிட்டர்ன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் இங்க என்ன வரணும் அப்படின்னா, 4ங்கிறது வரணும். ஸோ இது வந்து ரன் ஆனோனே எஸ் ஆஃப்கோர்ஸ் 4ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. அண்ட் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க நிறையா டெஸ்ட் கேஸ் வந்து நீங்களாவே கொடுத்து பாருங்க. இப்போ வந்து நான் CEFGH அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன வரும்னா இந்த Dல இருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து 6ங்கிறது அவுட்புட்டா வருதான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம நினைச்ச மாதிரியே 6ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. அண்ட் அவங்க குடுத்திருக்க கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம செக் பண்ணணும்ல. அதனால நான் வந்து ஸ்டிங் 2 வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இதெல்லாம் சொல்லிட்டு அதையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, ஏஏஏபிபி ஓகே. இங்க வந்து நான் ஸ்டிங் 2வ வந்து அகைன் நான் பாஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா, ஏஏ திருப்பி ஏ வருது. ஸோ இங்கே வந்துடும் ஏபிஏ. 3ங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்புட் ஆகணும். ஸோ இது வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் 3ங்கிறது வந்துருச்சு. அண்ட் எல்லா ஆஸ்கி கேரக்டர்ஸ்க்கும் வந்து ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஜோஹோல கேட்டாங்களே அதனுடைய அந்த இன்புட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். லைக் PWWEKK இந்த இன்புட் தான் எனக்கு ஜோஹோல அவங்க எனக்கு எஜுகேஷன் சொல்லிட்டு இதை சால்வ் பண்ண சொன்னாங்க. அதாவது 2 கேரக்டர் ஒண்ணா இருந்தா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இதை இன்னும் பாஸ் பண்ணாம வச்சிருக்கேன். இதை வந்து str3ல நமக்கு வந்து பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு 3ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா WEK இதுதான் நம்மளோட அந்த லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸையும் வச்சு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கரெக்டாக தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து 256ன்னு சொல்லிட்டு அந்த சைஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து 5ன்னு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த 5ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ரிவர்ஸ்ல இருந்து 5ன்னு எடுத்துக்கலாம். பேசிக்கா இதுதான் நம்மளோட அந்த கோடிங்ஸ். ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் நிறையாவே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. லைக் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணேன். அதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து விட்டேன் இந்த இடத்துல. ஓகே. இதை வந்து நம்ம ஹேர் செட் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஹேர் செட்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அதனுடைய ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு மாறிடும். ஆனால் நான் வந்து ஆர்டர் ஆஃப் 1ங்கிற அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை உங்கள்கிட்ட வந்து இதை எப்படி இது வந்து சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்காக நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காம எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல தம்ஸ் அப்ஸ் வந்து சிம்பிள் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கை எப்படி அதை வந்து கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கோடிங் எபிலிட்டியுமே வந்து கிரியேட் ஆகும். ஸோ கோட் பண்ணி பாருங்க. அதுதான் நம்மளோட அந்த சேனலோட மோட்டோவே.